அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் மூலமாக நம்ம இந்தியா கொடுத்த பதிலடியிலிருந்து இன்னுமே அந்த நாடு முழுமையாக மீண்டு வரலை. இதற்கிடையே தான் ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இன்னுமே முடியல, மறுபடியும் நீங்கள் வாலாட்டினீங்கன்னா உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு நம்ம நாடு சொல்லியிருக்கு. இதற்கிடையே தான் பாகிஸ்தான் இந்திய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்தில் ஆன்டி ட்ரோன் வெப்பன் சிஸ்டம்ஸ் உள்பட பல ஆயுதங்கள் தடுப்பு அமைப்புகளையும் குவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உளவுத்துறை அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன் பாகிஸ்தான் இப்படி பண்ணுறாங்க? அடுத்ததாக தாய்லாந்து, கம்போடியா 2 நாடுகளிடையே மோதல் உச்சத்தில் இருந்தது. இப்போது கொஞ்சம் சுமூகமான நிலைக்கு வந்திருக்காங்க. கம்போடியாவில் இருந்த விஷ்ணு சிலையை தாய்லாந்து இடித்து அகற்றினது ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறுச்சு. உண்மையாகவே 2 நாடுகளுக்கும் இடையில் என்ன பிரச்சனை, அதனுடைய பின்னணி என்ன? அதற்கு அடுத்ததாக இந்தியாவோட அருணாச்சல பிரதேசத்தை கைப்பற்றுவதன் மூலமாக சீனா வல்லரசாக உருவாகிறதுக்கு முயற்சிக்குது அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகளையும் அமெரிக்காவோட இராணுவ தலைமையகமான பென்டகன் ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை பற்றி சீனா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் பாகிஸ்தான் தொடர்பானது. பாகிஸ்தான் தன்னோட எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்தில் சில முக்கியமான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டோட தாக்குதலை தடுக்கக்கூடிய வகையில் சில பணிகளை பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம நாட்டோட உளவுத்துறையும் கண்டுபிடிச்சிருக்கு. அதன்படி தான் பாகிஸ்தான் தன்னோட அந்த எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்தில் CUAS அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கவுண்டர் அன்மேன்ட் ஏர்கிராஃப்ட் ஏரியல் சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய வான்வெளி தாக்குதல் தடுப்பு அமைப்புகளை நிறுவியிருக்கு. இந்த எக்யூப்மெண்ட்ஸ் பாகிஸ்தானோட ராவ்லாகோட், கோட்லி, அதுபோக பீம்பர் உள்ளிட்ட செக்டாரில் தான் அவங்க நிறுவி வச்சுருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட ஸ்பெஷலான ட்ரோன் எதிர்ப்பு சிஸ்டம்களையும் கூட பாகிஸ்தான் நிறுவி வச்சுருக்காங்களாம். முர்ரி அப்படிங்கிற ஒரு இடத்தை தலைமையிடமாக கொண்ட 12வது இன்ஃபேண்ட்ரி டிவிஷன், அதுபோக கோட்லி, பிம்பர் பகுதியோடைய படைப்பிரிவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய 23வது இன்ஃபேண்ட்ரி டிவிஷன்ஸ் உள்ளிட்டவற்றுடைய மேற்பார்வையில் தான் இந்த சிஸ்டம்ஸ் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானோட இந்த செயல் அப்படிங்கிறது எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்தில் வான்வெளி கண்காணிப்பு, அதுபோக எலக்ட்ரானிக் சாதனங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு போர் நடவடிக்கையை எதிர்க்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அதுபோக ஸ்பைடர் கவுண்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய UAS சிஸ்டத்தை கூட பாகிஸ்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா ரேடியோ அதிர்வெண், அதுபோக ட்ரோன்களுடைய திசையை கண்டுபிடிக்கக்கூடிய டெக்னிக்ஸை கொண்டிருக்கான். அதோடு 10 கிலோமீட்டர் தொலைவிலேயே ட்ரோன் வருவதை அதனால் கண்டுபிடிக்க முடியுமா. அதே மாதிரி சாஃப்ரா ஆன்டி UAV ஜாமிங் கன்னும் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா ட்ரோன் எதிர்ப்பு பணிக்காகவே பெயர் பெற்றது. ட்ரோனோட கண்ட்ரோல், GPS லிங்க் இதையெல்லாம் அதனால் சீர்குலைக்க முடியும். அதை தோளில் வைத்து கூட பயன்படுத்த முடியுமா. அதனுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தொலைவு. அதே மாதிரி தாழ்வாக பறக்கக்கூடிய ட்ரோன்களை கண்டுபிடிக்கிற யார்லிகான் GDF 35mm ட்வின் பேரல் ஆன்டி ஏர்கிராஃப்ட் கன்ஸ், அதுபோக அன்சா MK2 MK3 மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் மேன்பர்ட்ஸ் அதையெல்லாம் கூட அவங்க நிறுவி வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. உளவுத்துறையோட இந்த அலர்ட் நடவடிக்கையால் நம்ம நாடும் கூட தற்போது சுதாரிக்க தொடங்கியிருக்காங்க. பாகிஸ்தான் தங்களுடைய நாட்டோட பாதுகாப்புக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்களா, இல்லை நம்ம நாட்டை சீண்டி பார்க்கறதுக்காக தயாராகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம உளவுத்துறை தொடர்ந்து கண்காணிக்க தொடங்கியிருக்கு. பாகிஸ்தானோட இந்த செயலால் தற்போது இந்தியா பாகிஸ்தான் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு பரபரப்பே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக தாய்லாந்து, கம்போடியா இடையான பிரச்சனை. அவங்க இப்போது தான் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தற்காலிகமான ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே பிரச்சனை போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா இந்து கோவில்கள் அமைஞ்சிருக்கிற பிரியா விஹார் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் மோதலுடைய மையமாகவே இருக்குது. அதே பகுதியை தாய்லாந்தில் பிரே விஹார் அப்படின்னு சொல்லுவாங்க. 11ஆம் நூற்றாண்டில் கெமர் பேரரசு கம்போடியாவில் உச்சத்தில் இருந்த போது தான் அந்த பிரியா விஹார் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. இந்த கெமர் பேரரசு தான் உலகின் மிகப்பெரிய கோயிலாக இருக்கிற ஆங்கூர் வாட் அதை கட்டியிருக்காங்க. அதுபோக இப்போ இருக்கக்கூடிய தாய்லாந்தோட பெரும் பகுதியை அவங்க தான் ஆண்டு வந்திருக்காங்க. சிவபெருமான முதன்மை தெய்வமாக கொண்ட பிரியா விஹாரோடைய கட்டமைப்புகள் பார்த்திங்கன்னா 800 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நடைபாதைகள், அதுபோக படிக்கட்டுகளால் இணைக்கப்பட்டிருந்திருக்கு. அதனுடைய சிற்பக்கலை ரொம்பவே புகழ் பெற்றது. கெமர் பேரரசு அங்கே வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா 1790களில் அந்த கோவில் பார்த்திங்கன்னா தாய்லாந்தோட
ஷியோமுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. 1960கள் வரைக்குமே இதே நிலை தான் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் தான் கோயிலை பாதுகாக்கிறதுக்கு வந்து உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரெஞ்சு படைகளை அப்போது இருந்த கம்போடியா மன்னர் போயிட்டு கேட்குறாரு. அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா நாரோடோம் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் தான் கம்போடியா ஆண்டு வந்திருக்காரு. அவர் வந்து பிரெஞ்சு படைகள்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறாரு. இதுக்கப்புறமா கம்போடியாவோட மற்ற பகுதிகளை வந்து நீங்கள் விட்டு கொடுக்கணும், அப்படின்னா வேணால் நாங்கள் வந்து தாய்லாந்தோட அந்த ஷியோம் கிட்ட இருந்து நாங்கள் அந்த பிரியா விஹாரை வந்து காப்பாற்றி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து பிரெஞ்சு படைகள் சொல்லியிருந்திருக்காங்க. இருந்தாலும் கூட தாய்லாந்தோடைய சூழ்ச்சி காரணமாக அந்த பிரியா விஹாருடைய சில பகுதிகளை வந்து தாய்லாந்து தொடர்ந்து உரிமை கோரிக்கிட்டே இருக்கிறாங்க, தங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் ஆசியாவுடைய பெரும் பகுதிகளை வந்து பிரெஞ்சு படைகள் வந்து அதுக்கப்புறமா கைப்பற்றுது. அந்த நேரத்தில் ஷியோம் மற்றும் பிரெஞ்சு அரசுகள் இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து போடப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோவிலோட பெரும் பகுதியை தாய்லாந்து கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு பிரெஞ்சு படைகள் ரெடி ஆயிட்டாங்க. இருந்தாலும் கூட ஒப்பந்தத்தில் அது தெளிவாக சொல்லப்படலை. தாய்லாந்து, கம்போடியா இந்த 2 நாடுகளுடைய எல்லையை துல்லியமாக வரையறுக்கிறதுக்கு ஒரு கூட்டு ஆணையத்தை வந்து அமைக்கிறதுக்கும் கூட அப்போது தீர்மானிச்சிருக்காங்க. 1907 பிரெஞ்சு நில அளவைத்துறை ஒரு ஆய்வை வந்து மேற்கொண்டது. அதனுடைய முடிவில் பிரியா விஹார் முழுவதுமே கம்போடியா அரசோட சேர்க்கப்பட்டுடுச்சு. அதுக்கு பிறகுதான் கம்போடியாவுடைய அந்த உரிமை கோரல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே வலுப்பெறுது. இருந்தாலும் கூட அதை தாய்லாந்தோட அந்த ஷியோம் வந்து எதிர்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதனால் 1907 1953 வரைக்குமே அந்த கோயிலுடைய கட்டுப்பாடு தாய்லாந்து, பிரெஞ்சு, கம்போடியான்னு மாறி மாறி இருந்திருக்கு. இந்த சூழலில் தான் 1954 படைகளை அனுப்பி பிரெஞ்சு வீரர்களை அங்கிருந்து அகற்றிட்டு தாய்லாந்தோடைய கொடி வந்து அங்கே நிறுவப்படுது. சுமார் 5 வருஷமா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்தும் கூட எந்த ஒரு முடிவும் எட்டப்படலை. இதுக்கப்புறமா கம்போடியா 1959 சர்வதேச நீதிமன்றத்துக்கு போயிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. அது வந்து வரலாற்று ரீதியாகவே அந்த பகுதி வந்து எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உரிமை கோர்றாங்க. சுமார் 3 வருஷங்கள் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு அங்கே எடுத்துக்கப்படுது. அதில் அந்த கோவில் மீது கம்போடியாவுக்கு இறையாண்மை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிட்டாங்க. இருந்தாலும் கூட கோவிலுடைய நுழைவாயில் தாய்லாந்து எல்லையை நோக்கி இருக்கிறதுனால அங்கிருந்து எளிதாக அணுகக்கூடியதா அவங்களுக்கு இருக்கு. இந்த தீர்ப்பு வந்த உடனேயே தாய்லாந்து இராணுவம் அங்கிருந்து விரட்டப்பட்டு கம்போடியா படைகள் உள்ள போயிட்டாங்க. ஆக இப்படி ஒரு பதற்றமான சூழல் அங்கே நிலவி வந்ததுனால பிரியா விஹார் 1990களுடைய பிற்பகுதி வரைக்குமே வந்து மூடிட்டாங்க. தொடர்ந்து சண்டையாகவே இருக்குது, ஒரே வழக்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை மூடிடுறாங்க. 2008 யுனெஸ்கோ பட்டியலில் அந்த கோவில் வந்து இணைக்கப்படுது. அப்போது தான் அதற்கு சர்வதேச கவனமே வந்து கிடைக்குது. இருந்தாலும் கூட அது ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாகவே இருக்கிறதுனால யுனெஸ்கோவுடைய செயலுக்கு வந்து அந்த நேரத்தில் தாய்லாந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த சூழலில் தான் கடந்த மே மாதம் பார்த்தீங்கன்னா 2 நாடுகளுடைய பாதுகாப்பு படைகளுக்கும் இடையில சின்ன சின்ன மோதல்கள் வெடிக்க ஆரம்பிக்குது. அந்த சின்ன மோதல் தான் பிறகு அப்படியே பெருசாகி ஒரு போரா வெடிக்கக்கூடிய சூழலுக்கு வந்து நிற்குது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சர்ச்சைக்குரிய அந்த பகுதியில் இருந்த விஷ்ணு சிலையை தாய்லாந்து அரசாங்கம் யாருடைய அனுமதியும் வாங்காமல் சட்டவிரோதமாக போயிட்டு அதை வந்து இடித்து அகற்றிட்டாங்க. இது ரொம்பவே சர்ச்சையாயிடுச்சு. இது தொடர்பாக தாய்லாந்து வந்து விளக்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து ஒரு கோயிலோ வழிபாட்டு தலமோ கிடையாது, அரசியல் பண்ணுறதுக்காக கம்போடியா அந்த சிலையை வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் கம்போடியா என்ன சொல்கிறாங்கன்னா, வரலாற்று ரீதியாக எங்களுடைய ஏற்கனவே இருந்த பேரரசுகள் வந்து அந்த கோயிலை உருவாக்கியிருக்காங்க, நீங்கள் தான் அதை ஆக்கிரமிச்சுட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கம்போடியா சொல்கிறாங்க. இதற்கிடையில தான் அந்த சிலையை வந்து தாய்லாந்து இப்படி சட்டவிரோதமாக அகற்றியிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே கெமர் பேரரசு அங்கே இருந்தபோது தாய்லாந்துடைய பெரும் பகுதிகள் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா தாய்லாந்துக்கு வந்த அரசர்கள் ஷியோம் உள்ளிட்டோர் கம்போடியாவுடைய பகுதிகளை கூட தங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கோரியிருக்காங்க. அப்படித்தான் கம்போடியாவோடு வரவேண்டிய அந்த பிரியா விஹாரை கூட தாய்லாந்து இப்போ உரிமை கொண்டாடுறாங்க. அங்கிருந்து கோயிலையும் வந்து இடிச்சிட்டாங்க. கையோடு அதற்கு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க. அது வழிபாட்டு தலைமை கிடையாது, அரசியலுக்காக தான் கம்போடியா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தையும் வேற சொல்லியிருக்காங்க. இருப்பினும் கூட போர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா 2 நாடுகளுக்கும் இடையே உயிரிழப்புகள் வந்து அதிகரிக்குது, மக்கள் அனைவருமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு 2 நாடுகளுக்கு இடையே வந்து போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அடுத்ததாக சீனா தொடர்பானது. அமெரிக்கா
சீனாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒரு திட்டம் ஒண்ண போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, அருணாச்சல பிரதேசத்த வந்து கைப்பற்றுவதற்கு, அதாவது இந்தியாவோட அருணாச்சல பிரதேசத்த சீனா கைப்பற்றுவதற்கு திட்டம் போடுது. அருணாச்சல பிரதேசம், தைவான், தென்சீன கடல் இந்த மாதிரியான பகுதிகள சீனா வந்து உரிமை கோருவதாகவும், 2049க்குள்ள ஒரு கிரேட்டர் சீனாவ வந்து உருவாக்குறது தான் அவங்களுடைய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பென்டகன் அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்காக போரிட்டு வெல்லக்கூடிய ஒரு திறன் கொண்ட உலகத்தரம் வாய்ந்த ஆர்மிய வந்து சீனா இப்போ உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா இப்படி சொல்லியிருக்கிறத பற்றி சீனா இப்போ வாய் திறந்து பேசியிருக்காங்க. சீன வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் லீ ஜுங்லியான் இந்த பென்டகனுடைய ஸ்டேட்மெண்ட் பற்றி பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்களுக்குன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கொள்கைகள் இருக்கு, அதை வந்து அமெரிக்கா இப்போ சதிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீனாவுக்கும் இந்தியா மாதிரியான மற்ற நாடுகளுக்கும் இடையில அமெரிக்கா தொடர்ந்து மோதலை வந்து தூண்டி விட்டுக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா நாட்டாமை தன்மை செய்யறது எல்லோருக்குமே தெரியும். இந்த நாட்டாமத்தனத்தை அவங்க தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் அதை மெயின்டைன் பண்றதுக்காகத்தான் இந்த மாதிரியான கட்டுக்கதைகளை வந்து அவிழ்த்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. அருணாச்சல பிரதேச விவகாரத்துல நாங்க ஒரு தனித்துவமான நிலைப்பாட்டை வந்து எப்பவுமே நாங்க கையாள்வோம். நீண்ட காலம் இந்தியாவோடு தொடர்ந்து நாங்க வந்து நல்லுறவுல இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அதை நாங்க வந்து தொடர்ந்து செய்வோம். அவங்களோடு தகவல் தொடர்புகளை வந்து வலுப்படுத்துவோம். பரஸ்பரம் நம்பிக்கையோடு நாங்க வந்து எப்பவுமே இருப்போம். அவங்களுக்கு நாங்க எப்போதுமே ஒத்துழைப்போம். அவங்களுடைய முயற்சிகள் ஊக்குவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடனான அந்த விஷயத்தை பத்தி சீனா வந்து சொல்லியிருக்கு. அதாவது இருதரப்பு உறவுகளையும் நாங்கள் வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு சீனா சொல்லியிருக்காங்க. ஆனாலும் கூட அமெரிக்கா வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்போது இருக்கக்கூடிய உறவை பிளவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் அமெரிக்கா இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுக்களை வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீனா இன்னொரு பக்கம் வந்து தங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.